ஆழ்வார்கள் தரிசனம். பகுதி 127. சால கிராமம் அடை நெஞ்சே. ஆழ்வார்கள் தரிசனம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆழ்வார்களாலே தரிசிக்கப்பெற்ற, ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசங்கள், அதிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான்கள், அவர்களுடைய உற்சவங்கள், அவர்களை மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுடைய உற்சவங்கள் எல்லாவற்றையும் நாம் கண்டு கழித்து வருகின்றோம். இத்தனைக்கும் மூல காரணமாய் அமைந்தவர் என்று ஒருத்தரை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அது திருமங்கை ஆழ்வாரைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வைணவ திருத்தலங்கள் 108 என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கணக்கிலே பார்க்கின்ற பொழுது திருமங்கை ஆழ்வார் அவர் மட்டும் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் 86 திவ்ய தேசங்கள். அதாவது மிக மிக அதிகமான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்துள்ள ஆழ்வார், மிக மிக அதிகமான திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஒருவரே. அதிலும் மற்ற ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யாமல் திருமங்கை ஆழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் என்று நாம் கணக்கெடுத்து பார்ப்போமானால் அவை மட்டுமே 47 திவ்ய தேசங்கள் ஆகும். அந்த கணக்கில பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இல்லை என்றால் 60 திவ்ய தேசங்கள் தான் நமக்கு தேறி இருக்கும் என்று கூட சொல்லலாம். அப்படி திருமங்கை ஆழ்வார், அவருக்கு திருமந்திர உபதேசம் ஆனவுடனே முதலிலே அவர் அருளி செய்த ஒரு திருமொழி, அவர் தம்முடைய திருவாக்கை திறந்து முதலிலே சொன்னது, வாடினேன் வாடி வருந்தினேன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அந்த இதைத்தான் அவர் முதலிலே அருளி செய்தார். சூழ்புணர் குடந்தையே தொழுது என்று அந்த திருக்குழந்தையை சொன்னார் இரண்டாவது பாசுரத்திலே. ஆனாலும் அது தனியாக திருக்குழந்தைக்கு ஒரு பதிகம் பாடவில்லை, எல்லாம் தொழுக்கை பாசுரம் என்று சொல்லுவார்கள். தனித்தனியாக ஆங்காங்கே பாசுரங்களிலே அப்படி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பதிகமாக அவர் மங்களாசாசனம் செய்தார் என்னால் இந்த வாடினேன் வாடி என்கிற திருமொழிக்கு அடுத்த திருமொழி இரண்டாவது திருமொழி, அதிலே திருப்பிரிதி என்கிற ஒரு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கிறார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள், நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.